ஹாய் ஹலோ வணக்கம். உங்க எல்லாரையும் பிரபு ஆஸ்ட்ரோ டிவிக்கு அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சுக்கிர பகவானுடைய காரகத்துவங்கள். ஜாதக கட்டத்திலே சுக்கிர பகவான் ரிஷப வீட்டிற்கும் துலாம் வீட்டிற்கும் ஆட்சி செய்யும் பலனை பெறக்கூடியவர். காலபுருஷனுக்கு 12ஆம் வீட்டில் மீனத்திலே அவர் உச்சபலம் அடைவார். மாறாக காலபுருஷனுக்கு 6ஆம் வீட்டிலே அவர் நீசபலம் அடையக்கூடியவர். சுக்கிரன் என்பது பெண் கிரகம். உறவு முறைகளிலே மனைவியை குறிக்கக்கூடிய கிரகம். அதே சமயம் பெண் வழி உறவுகள் அனைத்தையும் சுக்கிரன் தான் குறிக்கும். கலைத்துறை, நடனம், நாட்டியம், அழகு, கயல், இயல், பாடல், அழகு, மேக்கப், ஆடை ஆபரணங்கள், ஆடம்பரம், இவை எல்லாமே சுக்கிரன் தான் நமக்கு கொடுக்கும். திருமணம், களத்திரம், இவை போன்ற விஷயங்களுக்கு சுக்கிரனை கண்டிப்பாக நாம் அலசி ஆராய்ந்து அப்புறமாகவே நாம் திருமண பொருத்தம் போட வேண்டும். சுக்கிரன் என்பது நீர் கிரகம். நிறங்களிலே அவர் வெண்தாமரை நிறமான பிங்க் ரோஸ் கலரை குறிப்பவர். உணவு முறையிலே அவர் மொச்சை பயிரை குறிக்கக்கூடியவர். உலோகத்திலே வெள்ளியை ஆட்சி செய்யக்கூடியவர். அதே சமயம் வைரத்திற்கும் சுக்கிர பகவான் தான் மூலமாக இருப்பார். தொழில்களிலே சுக்கிரன் துணிக்கடை, ஆடை ஆபரணங்கள், டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி, டெக்ஸ்டைல் மேனுஃபேக்சரர், பருத்தி உற்பத்தி, இவையெல்லாம் செய்யக்கூடியவர். மேக்கப் ஆர்டிஸ்ட், மேக்கப் பொருட்கள் தயாரிக்கக்கூடிய தொழில் அதிபர். வாசனை பொருட்கள், சென்ட், அந்த பொருட்களை தயாரிக்கக்கூடிய தொழில் அதிபர். இவங்கெல்லாம் வாசனை பொருட்களை அதிகமாக யூஸ் பண்ண விரும்புவார்கள். சுக்கிரன் பலம் பெற்றவர்கள். சுக்கிரன் பலம் பெற்றவர்கள் எப்போதும் மேக்கப்போடு தான் வெளியவே வருவாங்க. ஆபரணங்களிலே வெள்ளி நகையை நாம் அணியும் போது சுக்கிரனுடைய பலன்களை நாம் ஆக்டிவேட் செய்ய முடியும். வண்டி வாகனம், பெரிய கட்டிடங்கள், பெரும் ஆடம்பரமான வண்டிகள், கார்கள், சொகுசு வண்டிகள், இவை அனைத்தும் சுக்கிரனுடைய அம்சங்கள் ஆகும். சுக்கிரன் 4ஆம் இடத்திலே திக்பலம் அடையக்கூடிய கிரகம். இப்போது சுக்கிரன் எந்தெந்த பாவத்தில் இருந்தால் என்ன பலன் கொடுப்பார் என்று பார்க்கலாம். சுக்கிரன் லக்னத்தில் இருக்கும் போது அந்த ஜாதகருக்கு திருமண விஷயத்திலே கண்டிப்பாக பிரிவினையை கொடுக்கிறார். ஏன்னா 7ஆம் இடத்தை நேராக பார்ப்பார். சுக்கிரன் என்பவர் அசுரகுரு. அசுரகுரு லக்னத்தில் அமர்ந்தார்னா அந்த ஜாதகரை கடும் கோபத்தோடு முடிவெடுக்கக்கூடிய ஆளாக மாற்றி விடுவார். அதே சமயம் களத்திரத்தில் சில தோஷங்களை கொடுத்து திருமண பிரிவுகளை கண்டிப்பாக கொடுக்கிறார். சுக்கிரன் 2லே என்பது சிறப்பான விஷயம். பெரும் தனத்தை ஈட்டக்கூடிய வாய்ப்புகளை கொடுப்பார். அழகா இருப்பாங்க பாக்குறதுக்கு. ஏன்னா முகம்தான் 2ஆம் இடம். அவருடைய முகம் அவ்வளவு அழகா இருக்கும், பேச்சு இனிமையா இருக்கும். சுக்கிரன் 3ஆம் இடத்திலே இருப்பது என்பது இவருக்கு கண்டிப்பாக ஒரு இளைய சகோதரியை கொடுக்கும். அதே சமயம் பெண் வழி மூலம் இவர்களுக்கு நல்ல ஆதாயம் உண்டு. புகழ், கீர்த்தி, முயற்சி, இது எல்லாமே சுக்கிரன் கண்டிப்பாக கொடுப்பார். அசுரத்தன்மையோடு போராடுவார். ஏன்னா அசுரகுரு 3ல் அமர்ந்துட்டார்னா இவர் சொந்த முயற்சியால அசுரத்தன்மையோடு போராடிக்கிட்டே இருப்பார். 4ஆம் இடத்துல சுக்கிரன் திக்பலம் அடைவார். வண்டி, வாகனம், வீடு, மனை, சொத்து, பெரும் பணம் சேர்ப்பார். அதோட பெரும் ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்வார். 4ஆம் இடத்துல சுக்கிரன் திசையெல்லாம் நடந்துச்சுன்னா இவங்களை உச்சியில கொண்டு போய் உட்கார வைக்கும். சுக்கிரன் 5ஆம் இடத்திலே இருக்கும் போது அவருக்கு ஒரு பெண் குழந்தை கண்டிப்பாக உண்டு. அதே சமயம் இவரது பூர்வ புண்ணியம் இவருக்கு நல்ல இணக்கமாக ஒற்றுமையாக வாழக்கூடிய வாய்ப்பு உண்டு. சுக்கிரன் 6ஆம் இடத்திலே இருக்கக்கூடாது. இருந்தால் சுக்கிரனுடைய பலன்கள் அனைத்தும் நமக்கு கிடைக்காமல் போய்விடும். சுக்கிரன் 7ல் அமர்வது என்பது ஒரு திருமண தோஷமாக இருக்கிறது. ஏன்னா சுக்கிரன் தான் களத்திரகாரகன். 7ஆம் இடத்திலே அமர்ந்துடும் போது அந்த களத்திர விஷயத்துல இவரை கட்டுக்கடங்காம செஞ்சிருவாங்க. அது ஒரு தோஷமாகவே மாறிவிடுகிறது. திருமணத்தில் பெரும் தோஷத்தை கொடுத்து விடுகிறது. சுக்கிரன் 8ல் அமர்வது என்பது மறைவு அல்ல. ஏன்னா சுக்கிரன் 8ல் இருக்கும்போது மறைய மாட்டார். அவருக்கு நீண்ட ஆயுளை கொடுப்பார். அதே சமயம் அவருக்கு ஒரு மருத்துவம் செய்யக்கூடிய ஒரு அதிசயமான ஆற்றலை கொடுப்பார். சுக்கிரன் 9ல் இருக்கும்போது அவருக்கு மிகுந்த பாக்கியம் உண்டு. ஏன்னா சுக்கிரன் என்பது முழு சுபகிரகம். 9ல் அமர்ந்துட்டார்னா அந்த சுபத்துவமான அந்த 9ஆம் இடத்தின் பாக்கியங்கள் அனைத்தையும் ஜாதகருக்கு கொடுப்பார். 9ஆம் இடத்து சுக்கிரன்லாம் திசை நடத்துச்சுன்னா சூப்பரான யோகங்கள் உண்டு. ஸ்திர லக்னங்களுக்கு மட்டும் 9ஆம் இடம் பாதகமா வரும். அதனால சுக்கிர திசை அவங்களுக்கு மத்தியமமான பலனை கொடுக்கும். மற்ற லக்னக்காரர்களுக்கு சூப்பரான பலன்களை கொடுக்கும். அதிக வருமானத்தை, பொருளை ஈட்டக்கூடிய வல்லமையை கொடுக்கும். சுக்கிரன் 10லே அமரும் போது சுக்கிரனுடைய தொழில்களை செய்யும் போது சிறப்பான வருமானம் ஈட்டும். அடகுத்துறை,
டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி, மேக்கப் துறை, பெண் சம்பந்தமான தொழில்கள், நீர்நிலை, நீர் தொழில். ஏன்னா சுக்கிரனும் நீர் கிரகம், மழை கிரகம். சுக்கிரன் 11ல இருக்கும்போது சுக்கிரனுடைய அம்சங்கள் அனைத்தும் இவருக்கு கிடைக்கும். சுக்கிரன் போலவே அழகா இருப்பார். சுக்கிரன் போலவே இவர் ஒரு அசுரத்தனமான வேகத்தோடு செயல்படக்கூடியவரா இருப்பார். அதே சமயம் சுக்கிரனுடைய அழகும் அன்பும் அறிவும் இவருக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சுக்கிரன் 12லே இருக்கும்போது மறைவு பெற மாட்டார். அவருக்கு அயன சயன போகஸ்தானமான அனைத்தையும் மாறி வழங்குவார். ஏன்னா சுக்கிரன் அவர்தான் களத்திரக்காரகன். அவரே போய் அயன சயன போகத்தில் அமரும் போது அந்த விஷயங்களில் இவரை திருப்தி அடை செய்வார். இப்போது சுக்கிரன் மற்ற கிரகங்களோடு சேரும்போது என்ன செய்வார் என்று பார்ப்போம். சூரியன் சுக்கிரன் சேர்க்கை என்பது மத்தியம பலனை தான் கொடுக்கும், சிறப்பான பலன்களை கொடுப்பதல்ல. சுக்கிரனோடு சேரும் போது சூரியன் டாமினேட் பண்ணக்கூடிய கிரகம். எந்த இடத்தில் சூரியன் அமர்ந்தாலும் அந்த கூட இருக்கக்கூடிய கிரகத்தினை இவர் டாமினேட் செய்து அந்த கிரகத்தின் பலனை இவர் மூலமாக கொடுக்க பெறுவார். அதனால் சுக்கிரன் சேர்க்கை என்பது சிறப்பான பலன்களை கொடுக்காது. சுக்கிரன் சந்திரன் சேர்க்கை என்பது சிறப்பான மகாலட்சுமி யோகமாக வேலை செய்யும். நீர்நிலை தொழில்கள் எடுத்து செஞ்சாங்கன்னா சூப்பரா வருவாங்க. தண்ணி சம்பந்தமான தொழில், மெட்ரோ வாட்டர், போர் போடுறது, இவங்கெல்லாம் போர் போட்டாங்கன்னா தண்ணி இவங்களுக்கு சூப்பரா கிடைக்கும். சந்திரன் சுக்கிரன் சேர்க்கை உள்ளவர்கள். சுக்கிரன் செவ்வாய் சேர்க்கை என்பது கலத்திர விஷயத்திலே கண்டிப்பாக குழப்பத்தை கொடுக்கிறது. அதுபோக மற்ற விஷயங்களிலே செவ்வாய் சுக்கிரன் என்பது பெரும் பொருள் ஈட்டக்கூடிய வல்லமையை கொடுக்கிறது. இருக்கின்ற ஆதிபத்தியத்தை பொறுத்து அந்த ஆதிபத்தியம் நல்ல இடமாக அமர்ந்து விட்டால் செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை என்பது அந்த ஜாதகருக்கு மிகுந்த பெரும் பொருளையும் பணத்தையும் ஈட்டி கொடுக்கிறது. செவ்வாய் என்பது வீடு, மனை, பூமி. சுக்கிரன் என்பது பெரும் பணம், பெரும் ஆடம்பரம், பெரும் கோடீஸ்வரம், ஆடம்பர கார்கள். இவை அனைத்தும் சேரும் போது அந்த ஜாதகருக்கு இவை அனைத்துமே பட்டய கலப்புற மாதிரி இருக்கும். சுக்கிரன் சனியோடு சேரும் போது என்பது நல்ல ஆதிபத்தியத்தோடு அமர்ந்தாங்கன்னா இந்த ஜாதகருக்கு நல்ல பொருள் ஈட்டி கொடுப்பாங்க, நல்ல வருமானம் கொடுப்பாங்க. மாறாக தீய ஆதிபத்தியம் வாங்கிட்டாங்கன்னா அந்த ஜாதகரை பெரும் அவமானத்திற்கும் பெரும் உடல் உளைச்சலுக்கும் ஆளாக்கி விடுகிறார்கள். சுக்கிரன் குரு சேர்க்கை என்பது ஒரு பிரமாதமான சேர்க்கையாக இருந்தாலும் உறவு முறைகளிலே அதுக்கு சில கசப்பான விஷயங்களை கொடுத்து விடுகிறது. அதுபோக பெரும் தனக்காரகன், லட்சுமிக்காரகன் இரண்டும் சேரும் போது அந்த ஜாதகருக்கு பெரும் பணம் ஈட்டும் திறமையை கொடுத்து விடுகிறது. சுக்கிரன் புதன் சேர்க்கை. சுக்கிரன் பெண் கிரகம், அழகு கிரகம். புதன் இளமை கிரகம், நகைச்சுவை கிரகம். இவை இரண்டும் சேரும் போது அந்த ஜாதகர் எப்போதும் நகைச்சுவோடு இளமையோடு துள்ளி குதிச்சு எப்போதும் ஒரு 100 வயசு வரை இருந்தாலும் 99 வயசு வரைக்கும் இளமையா இருப்பார், நடந்துட்டு இருப்பார், எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருப்பார். அப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கும். சுக்கிரன் ராகு சேர்க்கை என்பது ஒரு மகாலட்சுமி யோகமாக வேலை செய்யும். ஆனால் அது நல்ல ஆதிபத்தியத்தில் அமர்ந்திருக்க வேண்டும். 6, 8, 12 அமர்ந்துட்டாங்கன்னா அது அந்த ஜாதகரை பெரும் மன உளைச்சலுக்கும் பெரும் அவமானத்தையும் கொடுத்து விடுகிறது. ஆனால் நல்ல ஆதிபத்தியம் வாங்கி அமர்ந்திருந்தாங்கன்னா சுக்கிரன் ராகு சேர்க்கை என்பது பெரும் தனத்தை கொடுக்கிறது. சுக்கிரன் கேது சேர்க்கை இருக்கக்கூடாது. இருந்தால் திருமணத்திலே கண்டிப்பாக பிரிவினையை கொடுக்கிறது. திருமண வாழ்க்கை முறையிலே நமக்கு கசப்பான அனுபவங்களை கண்டிப்பாக கொடுக்கும். சுக்கிரன் ஆட்சி பெற்று அமர்ந்திருந்தார்னா இவருக்கு சுக்கிர விஷயங்கள் அனைத்தும் நல்ல பலனை கொடுக்கும். சுக்கிரனை வணங்கி வந்தால் நல்ல பலன்கள் உண்டு. லட்சுமி தேவியை வணங்கி வந்தால் சிறப்பான பலன்கள் கிடைக்கும். மீண்டும் அடுத்த காணொளியில் காண்போம். நன்றி, வணக்கம்.